இயேசு சுகம் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம்? கர்த்தர் எங்களுக்குள்ள அந்த சந்தோஷத்தையும் அந்த ஆடலும் பாடலும், கர்த்தருக்குள்ள சமாதானமும் சந்தோஷமும், எங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறபடியால் நாங்கள் அவரை துதித்து பாடுகிறோம், ஆடுகிறோம். பிரியமானவர்களே, வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் இந்த உலகத்தை படைத்தார், வானத்தையும் பூமியும் படைத்தார், அந்த சராசரங்களை உண்டாக்கினார், கடலை உண்டாக்கினார், இந்த காற்றை உண்டாக்கினார். வாயின் வார்த்தைகளாலே இது உண்டாக கடவை என்று சொல்லி எல்லாவற்றையும் உண்டாக்கினார். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் உண்டாக்கி அது நல்லது என்று கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அவரை போல ஒரு மனிதனை உண்டாக்கினார். பிரியமானவர்களே, தேவன் தமது ரூபத்தின்படியாகவும் தமது சாயலாகவும் சிருஷ்டித்தார். அவர்களை ஆணும் பெண்ணுமாகவே உருவாக்கி சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அழகான ஏதன் தோட்டத்திலே காய்கறிகள், பழங்கள், அதிலே அநேக மிருக ஜீவன்கள் உண்டாக்கினார். ஜீவ விருட்சம் தோட்டத்தையும் உண்டாக்கினார். பிரியமானவர்களே, நன்மை தீமை அறியத்தக்க கனிகளை உண்டாக்கினார். ஜீவ விருட்சத்தின் தோட்டத்தை உண்டாக்கினார். பிரியமானவர்களே, மனிதன் தேவனுடைய நீ அந்த கனியை புசிக்க கூடாது, அது புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று தேவன் கட்டளை கொடுத்தார். ஜீவ விருட்சத்தின் நீங்கள் கனியை புசிப்பீர்களா, 1000 ஆண்டுகள் நீங்கள் வாழலாம். அந்த கனியை, நன்மை தீமை கனிகளை நீ புசிக்கும் பொழுது நம்மை போல தேவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அவர் 2 கட்டளை கொடுத்தார். மனிதன் அந்த கனியை பறித்து சாத்தானுக்கு செவி கொடுத்து விழுந்து போன, கடவுளால் படைக்கப்பட்ட விழுந்து போன தூதன் அவன். அந்த தூதனுடைய இருளான அந்த தூதனுடைய வார்த்தையின்படி அவர்கள் கீழ்ப்படிந்து அவர்கள் அந்த கனியை புசித்தார்கள். தேவனோடு கூட அந்த பழத்தை நீங்கள் அவர் புசித்தபடியா தேவனோடு கூட அந்த உறவை, அன்பை, ஐக்கியத்தை இழந்து போனார்கள். பிரியமானவர்களே, அவர் வாழும்படியாக அழகான தோட்டத்தை உண்டாக்கினார், குளிர்ச்சியான தோட்டத்தை. பிரியமானவர்களே, மனிதன் பாவம் செய்து விட்டான். ஐயோ, தேவன் மனிதனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்படுகிறார் அதிலே. பிரியமானவர்களே, ஐயோ பாவம் செய்து விட்டானே, மனிதன் நம்மை போல மாறிவிட்டானே, ஐயோ நன்மை தீமை அறிந்தக்கதாக நம்மை போல மாறிவிட்டானே தேவன் என்று சொல்லி அந்த ஏதேன் என்ற தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார். பிரியமானவர்களே, அந்த காவல் செய்ய சுடரொளி பட்டயத்தை வைத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த சரித்திர புத்தகத்திலே சொல்லப்பட்ட அந்த ஏதேன் தோட்டம் இருக்கிறது. பிரியமானவர்களே, மனிதன் உண்டாக்கி நோவாவை என்ற நீதிமான்களை பார்க்கிறார். நீதிமான் நோவா என்ற தங்களுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்தது. நோவாவின் குடும்பம் மாத்திரம் 8 பேர் காக்கப்பட்டது. பிரியமானவர்களே, அந்த 8 பேர் காக்கப்பட்டது. நோவா என்ற மனிதன் சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் பிரசங்கம் பண்ணுகிறார், இயேசுவை பற்றி அறிவிக்கிறார். ஆனாலும் ஒருவரும் கீழ்ப்படியாத நிமித்தம் இரவும் பகலும் 40 நாள் ஜலத்தினாலே நாசமாக்கினார் அந்த உலகத்தை. பிரியமானவர்களே, பரிசுத்தவான்களை அனுப்பி பார்க்கிறார், தீர்க்கதரிசிகளை அனுப்பி பார்க்கிறார்,
ஒருவரும் மறந்திருமல தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி உங்களை ரட்சிக்கும்படியாகவே இந்த உலகத்துக்கு அனுப்பினார். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் பாவம் செய்தது நிமித்தம், ஒரு மனிதன் பாவம் செய்து கீழ்ப்படியாத நிமித்தம் தம்முடைய சாயலில் உருவாக்கப்பட்ட தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, பாவம் இந்த உலகமே இருளில் விழுந்து விட்டது. இந்த உலகமே சாபத்தில் விழுந்து போனது. இந்த உலகமே பாவத்தில் விழுந்து போனது. பாவத்துல சாபத்துல இந்த உலகமே இருளாக மாறிவிட்டது. மிருக ஜீவனம் கூட அன்பு இல்லாத போனது. பிரியமானவர்களே, சாத்தானின் தந்திரங்கள் இந்த உலகம் முழுவதும் ஆட்கொண்டது. பிரியமானவர்களே, பிசாசுகளின் கிரிகள் அழிக்கும்படியாகவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் அனுப்பி இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாகவே, இருளில் இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கும்படியாகவே, பத்திரனா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை ரட்சிக்கும்படியாகவே, ஐயோ இந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாக இயேசு வந்தார்கள். பிரியமானவர்களே, நீங்க சிந்தனைக்காக சிலுவையில முள்முடிகள் சுட்டப்பட்டால், கைகளால் செய்த பாவத்தின் நிமித்தம் கைகளால் அணிகள் அடிக்கப்பட்டது, கால்களால் செய்த பாவத்தின் நிமித்தம் கால்களால் அணிகள் அடிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, உங்களுடைய நிமிர்தல் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், உங்களுடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளினாலே நீங்கள் சுகமாக என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய தழும்புகளினாலே நீங்கள் சுகமாக. பிரியமானவர்களே, அதுதான் வேதம் சொல்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வரான். இயேசுதாங்க வழி, இயேசுதாங்க சத்தியம். உலகமே இருளானதுபடியால் அவருடைய வாழ்வில நீங்க போகும் பொழுது நீங்க நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு நிபுணத்துவேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பிரியமானவர்களே, பாவம் ஒரு மனிதனை விடவே இல்லை, உலகத்திலேயே ஆட்டி படித்துக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்க எதுனாலும் பாரமா இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, திருடன் திருடவும் துள்ளவும் வருகிறான், நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அடியாகவும் பரிபூரண அடையும்படியாக வந்தேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பிரியமானவர்களே, ஒரு தேவாலயத்துல சொப்பானி படுத்து உட்கார்ந்து கொண்டிருப்பான். பிரியமானவர்களே, அவன் அனுதினமும் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். யாராவது ஒருவர் கொண்டு வந்து அந்த தேவாலயத்தின் வாசலில் உட்கார வைப்பார்கள். பேதுரும் யோவானும் தினமும் டெய்லியும் வந்து போய் கொண்டு இருப்பார்கள். அந்த இடத்துல சப்பானியை பார்த்து பிச்சை போடுங்க என்று கேட்கும் பொழுது யோவானும் பேதுரும் சொல்லுகிறார், என்னிடத்துல பொண்ணு வெள்ளியும் கிடையாது, ஆண்டவருடைய வல்லமை இயேசுவின் நாமத்துல எழுந்து நட என்று சொன்ன உடனே அந்த பிறவியா இருந்த சப்பானி எழுந்து நடந்தான் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த பிறவி சப்பானி ஐயா சமுதாயத்துல ஒதுக்கப்பட்ட நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற சப்பானி, சமுதாயத்துல மதிக்க கூடாத அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற சப்பானி, ரொம்ப பிறவிலிருந்தே சப்பானியா வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த சப்பானி, ஐயோ என்னை யாரு குணமாக்குவா, ஐயோ என்னை யாரு விடுதலை ஆக்குவா என்று சொல்லும் பொழுது ஆண்டோட வல்லமையோட தொட்டுதுங்க, உடனே எழுந்து நடந்தாங்க. இயேசு என்னை குணமாக்கினார், இயேசு என்னை குணமாக்கினார் என்று உலகம் முழுவதும் சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, சத்திய வேதமே சொல்கிறது, எழுந்து நடந்தான், அநேகருக்கு அவன் சாட்சியாக சொன்னான் என்று. பிரியமானவர்களே, இயேசு செய்த அற்புதம் அதுதாங்க. என் வாழ்க்கையில கூட நான் சாட்சியா சொல்லுகிறேன். நான் துன்மார்க்கமா வாழ்ந்து கொண்டிருந்தேன், பாவியா வாழ்ந்து கொண்டிருந்தேன், குடி பழக்கத்திற்கும் சிகரெட்டு பழக்கத்திற்கும் ஆசு பழக்கத்துக்கு அடிமையா இருந்த இயேசு என்னை முழுமையாக மாற்றினாருங்க. பிரியமானவர்களே, பாவத்துல அடிமையா இருந்தேங்க. இயேசுனா எனக்கு யாருன்னு தெரியாது, இயேசுனா நான் கேள்விப்பட்டது கிடையாது. அவர் மதத்தின் தெய்வம் தான் என்று சொல்லுவார்கள், எல்லா கடவுளும் ஒன்றுது என்று தான் சொல்லுவார்கள்.
பிரியமானவர்களே, இயேசுதான் வெளிநாட்டு கடவுளாச்சே என்று நான் நினைத்து விடுவேன். அவர்கள் அமெரிக்கா கடவுள், ஐரோப்பா கடவுள், இங்கிலாந்து கடவுள் என்று சொல்லி நான் அது வெளிநாட்டு கடவுள் என்று நினைத்துக் கொள்வேன். பிரியமானவர்களே, நான் துன்மார்க்கமா வாழ்ந்து கொண்டிருந்தேன். துன்மார்க்கமான மனிதனோட ஊர் சுற்றி கொண்டு ஊதாரித்தனமா தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாத மகனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். 22 வயதா இருக்கும் பொழுது பேங்க்ல எனக்கு கிறிஸ்தவ நண்பர்கள் வந்து டாக்ஸ் கொடுத்து, பிரதர் நீங்க வாங்க, அந்த ஜெபாலயத்துக்கு வாங்க, அந்த இடத்துல உங்களுக்கு வாழ்க்கை ஒரு விடுதலை உண்டாகும்னு சொல்லி என்னை அழைத்தார்கள். அந்த ஜெபாலயத்தில் நான் போயிருந்தேன். ஏக ஆசீர்வாதத்தோட பிரசன்னத்தோட போனாங்க. அந்த இடத்துல முட்டி போட்டு நான் அழுத, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க என்று சொல்லும் பொழுது நான் செய்த பாவங்களை கண்ணுக்கு முன்னாடி வந்ததுங்க. அத்தனை பாவங்களையும் அந்த இடத்துல நான் ஒப்பு கொடுத்தேன். இயேசுவே நான் மன்னிங்க ஆண்டவரன்னு சொல்லி கதற எழும் பொழுது ஆண்டோட வல்லமை என்ன தொட்டதுங்க. ஆண்டோட அபிஷேகம் என்ன தொட்டதுங்க. ஆண்டோட அக்கினி என்ன தொட்டதுங்க. ஆண்டோட பிரசன்னம் என்ன தொட்டதுங்க. கர்த்தர் என்னை குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கினாருங்க. சிகரெட் பழக்கத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கினாருங்க. ஆசு பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கினாருங்க. பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனோட விட்டு என்னை விளக்கினாருங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேங்க. இன்னைக்கு நான் சமாதானமா இருக்கிறேன். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேங்க. பிரியமானவர்களே, சொந்த வியாபாரம் செய்யும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறாருங்க. பிரியமானவர்களே, இதற்குத்தான் இயேசு வந்தாருங்க. கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்க. இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நீங்கள் தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆகும்படியாக தான் இயேசு சிலுவையிலே தரித்திரரானா, நீங்கள் நோய்களிலிருந்து விடுதலை ஆகும்படியாக தான் இயேசு சிலுவையிலே நோய்களை சுமந்தார். நீங்கள் வியாதியிலிருந்து விடுதலை ஆகும்படியாக தான் இயேசு வியாதியை சுமந்தார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை மாற்ற வல்லவரா இருக்கிறாருங்க. உங்க நோய்களை சுகமாக்க வல்லவரா இருக்கிறாங்க. உங்க வியாதிகளை சுகமாக்க இயேசு வல்லவரா இருக்கிறாருங்க. உங்க குடும்ப பிரச்சனைகளை மாற்றக்கூடிய தெய்வமா இருக்கிறாருங்க. பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வெளிநாட்டு கடவுள் தானே. என் ஜெபத்தை கேட்பாரா நீங்க நினைக்கலாம். பிரியமானவர்களே, அவர் வெளிநாட்டு கடவுள் அல்ல. அவர் வெளிநாட்டு கடவுள் கிடையாது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தை படைத்த கடவுள் அவர் பரலோகத்தின் தேவனவர். அந்த சராசரங்களை உண்டாக்கின பரலோகத்தின் தேவனவர். பிரியமானவர்களே, இந்த உலகத்தை வானத்தை பூமியை படைத்த தேவனவர். அவர்தான் சொர்க்கத்தின் தேவனவர், பரலோகத்தின் தேவனவர். பிரியமானவர்களே, ஆயிரம் தூதர்களோடு, ஆயிரம் பரிசுத்தவான்களோடு, ஆயிரம் சேனைகளோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இனி காலம் சொல்லாது, இனி காலம் சொல்லாது. இதுவே ரட்சணியம் நேரம், இதுவே மனந்திருமல் நேரம், இதுவே உங்களுடைய கண்ணீர்கள் துடைக்கிற நேரம். பிரியமானவர்களே, நீங்கள் யாராவது உங்களுடைய பாரங்களை எல்லாம் நீங்கள் சுமக்க வேண்டாம். இயேசு எல்லாம் சிலுவையில சுமந்து தீர்த்தார். பிரியமானவர்களே, நீங்கள் ஏதாவது ஜெபிக்க வேண்டும் என்றால் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளலாம். உங்களுடைய கண்ணீர்கள் துடைக்க இயேசு வல்லவரா இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இனி காலம் செல்லாது. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமூகமா இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிங்கள். அப்பொழுது நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இந்த பெரும்பகுதி முழுவதும் ரட்சிக்கப்படுவீர்களாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.